இந்தி தொடர்பான அமித்ஷாவின் கருத்து இந்திய ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கும் செயல். முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். எந்த மாநிலத்திலும் எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது. அமித்ஷா கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு. உக்ரைன் நிலை இந்தியாவுக்கு வரலாம். ரஷ்யா செய்ததை சீனாவும் செய்யலாம் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு. கோடை வெயிலுக்கு இதமளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சலுகைகள் நீட்டிப்பு. மத்திய அரசு வழங்குவது போன்று இனிவரும் பொதுத் தேர்வுகளில் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பதவியை காப்பாற்றிக் கொள்ள நீட் தேர்வை தமிழகத்திற்குள் நுழையவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்சி நிர்வாகிகள் விருப்பு வெறுப்புகளை களைந்து அமைப்பு தேர்தலை நடத்த வேண்டும். நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். வன்னியர் இடஒதுக்கீடு சட்டத்தை மீண்டும் இயற்ற முதல்வரிடம் நேரில் கோரிக்கை. வழக்கை சிறப்பாக அரசு கையாண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. கூட்டுறவு சங்க பதவி 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெளிநடப்பு. நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு பாக்கெட்டுகளில் அரிசி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல். மாணவர்களுக்கு மடிக்கணினிகளையும் வழங்கினார். பாலியல் வழக்கில் கைதான சிவசங்கர் பாபாவிற்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பள்ளி வளாகத்திற்குள் நுழையக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. காதலிக்கு செல்போன் ஆடைகள் வாங்கி கொடுத்த காதலன் செய்த துணிகரம். மூதாட்டியை கொன்று நகைகளை திருடி அடகு வைத்தவர் கைது. ஆரணி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடு. நூதன முறையில் ஏமாற்றி சுமார் 57 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது. கர்நாடக மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் உள்ள வீட்டில் ஏசி வெடித்து தீ விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். சொந்த உழைப்பால் உயர்ந்த இடத்திற்கு வந்ததால் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சர்ச்சை பேச்சு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு விவகாரத்தில் கண்காணிப்பு குழுவுக்கு முழு அதிகாரம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாளை முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. காலையில் கல்லூரி, மாலையில் போராட்டம். இலங்கையில் மாணவர்கள் போராட்டத்திற்கு பெருகும் ஆதரவு. அரசுக்கு எதிராக இலங்கையில் வலுக்கும் போராட்டம். எதிர்க்கட்சியினர் தான் காரணம் என இலங்கை அதிபர் குற்றச்சாட்டு. கடன்களுக்கான வட்டியை 7% உயர்த்தியது இலங்கை மத்திய வங்கி. டாலர்களை இலங்கைக்கு ஈர்க்கும் நடவடிக்கை என தகவல். பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசு மீது இன்று வாக்கெடுப்பு. எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி நடவடிக்கை.
குதிரை பேரம் நடப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாகவும் நாட்டு மக்களிடையே பிரதமர் இம்ரான்கான் உரை. இந்தியர்கள் மிகவும் சுயமரியாதை கொண்டவர்கள். எந்த ஒரு வல்லரசு நாடும் இந்தியாவுக்கு கட்டளையிட முடியாது என்றும் இம்ரான்கான் பேச்சு. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் வெற்றி. கடைசி பந்தில் குஜராத்தில் வெற்றி பெற்று அசத்தல்.